லவ் மேரேஜ் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது, இப்போ நீங்கள் பார்த்து தான் வரீங்க. இந்த பேரை எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வேணுன்ற ஆசையில் சூஸ் பண்ணது தான் சார் லவ் மேரேஜ். அடுத்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது இன்னொன்று. அண்டு எல்லாருக்குமே மேரேஜ்னாலே வந்து லவ் மேரேஜ் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு போரிங்கான விஷயம் தானே. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணது தான், எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணது தான். வாழை நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. விக்ரமரூப் சார், மை கொடுங்க சார். சார், இந்த படம் வந்து 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுது அப்படின்னாங்க. சமீப காலமாக 2-3 வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க, இன்ஜினியரிங்காங்க, டாக்டருங்காங்க, மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை. இந்த மற்றவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு மீடியா வச்சுக்கோங்க, கேமராமேன் வச்சுக்கோங்க, நடிகர் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்கலாம். அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? இந்த படம் என்ன சொல்ல வருது? சரி, இது வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. இப்போ நீங்கள் சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு, அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க, உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம். யோசிக்க வேண்டிய விஷயம், ஆனால் ஜாலியாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கோம். நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு, அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருவீங்க. ஸோ அதனால் உள்ளபடி நல்ல கேள்வி தான். பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்குது. அதுக்கு தான். ஆமாம் சார். சார், மிஸ்கின் சாரை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. ஆமாம், பார்த்தேன். இதே இடத்துல அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவர், திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்துலேயே, அவர் வில்லனா நடிக்கிற படத்துலேயே இறக்கிருக்கீங்களே, அவர் வாய்ஸை எப்படி சூஸ் பண்ணீங்க? அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணீங்களா? இல்லை, இது இந்த கேள்வி அவ மிஸ்கின் பாடினதை பற்றி பேசணுமா இல்லை அதை பற்றி சொல்லணுமா? எப்படின்னாலும் சொல்லலாம். அது இல்லை என்னன்னா, சிசி நம்ம கலைஞர்களாக இருக்கும்பொழுது நம்ம உணர்ச்சி பெருகும்பொழுது நம்ம சிலது பேசலாம். ஆமாம்மா, இல்லை என்னன்னா அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினாரு. பட் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி மிஸ்கின் சார் கிட்டயுமே நான் சொன்னேன், அவர் இந்த படத்தில் பாடி சூப்பர் நடிச்சிருக்காரா, சூப்பர் அப்படின்னு தான். ஸோ கலைஞர்கள் என்னென்ன இப்போ பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி, இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உள்ள எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில தான் நம்ம இருக்கணும். ஸோ அதனால இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே, ஏன்னா மனிதர்கள்லாம் படாத கஷ்டம் கிடையாது, இல்லை நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ அதனால அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடினதுக்கு வரேன். எனக்கு வந்து பொதுவாகவே முதல் படத்துலேருந்தே அவருடைய வாய்ஸில் ஏதோ அவர் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆள். என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம் சொல்லி ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும், சங்கீத கலாநிதி, ரொம்ப பெரிய இசையில் வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க. ஸோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, மியூசிக் பற்றி பேசுவாங்க, லிட்ரேச்சரை பற்றி பேசுவாங்க. நான் பேசும்பொழுதுமே வந்து உங்களுக்கு சொல்லி தெரியணுன்றதுல அவ்வளோ ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணாத விஷயமே கிடையாது. மியூசிக்னு வரும்போது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா? ஸோ அந்த தயக்கம் இருந்தது. இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புறமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கே, இந்த இடம் கையில் வந்ததெல்லாம் காணாமல் போகுது, இந்த லைனில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர். ஆக்சுவலாக அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்தில் கேட்டேன், ஒருத்தங்க ப்ளே பண்ணி காமிச்சாங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ அதனால் அவர் மியூசிக்குமே கற்றுக்கிறார், அவர் மியூசிக் படிக்க கூட செய்வாருன்ற கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு மியூசிஷியனாக தான் அவரை பாட கூப்பிட்டேனே தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல. ஆக்சுவலாக ஒரு சிங்கராக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பாடினான்றது தான் ஐடியா. தேங்க்யூ. டைரக்டர் சார், இப்போ சார் லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு சமூகத்தில் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்கி திருமணம் செய்கிறது. லவ் மேரேஜுங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்கிறது. இப்போ இது லவ் மேரேஜ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் படம் எடுத்துறீங்களா, இல்லை தவறுன்னு சொல்லி படம் எடுக்கிறீங்களா? இல்லை சார், எது ரைட் எது தப்புன்னு சொல்கிறது அளவுக்கு நான் இல்லை சார், எனக்கு அது ஐடியா இல்லை. நான் ஜாலியாக ஒரு படம் பண்ணுன்ற ஜோனில் தான் எடுத்தது சார். இந்த படத்தில் கருத்தோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் மேரேஜை ஆதரிக்கிற மாதிரியோ சரி, அரேஞ்ச் மேரேஜ் எதிர்த்து பேசுகிற மாதிரியும் இல்லை. அது அப்படி இல்லை. பட் பர்சனலாக கேட்டிங்கன்னா வேணால் சொல்லலாம் சார். பர்சனலாக லவ் மேரேஜ் ஒரு பெட்டர் சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கு. நான் லவ் மேரேஜ் பண்ணேன், எனக்கு பெட்டராக இருந்துச்சு.
எல்லாரும் அதே மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம் சார். டாக்டர் சார், சார் லவ் மேரேஜ் அதில் லவ்வில் மேலே வந்து ஒரு அண்டர்ஃபீல்ட் கோடு வருது. ஏன் அந்த அண்டர்ஃபீல்ட்? ஏன்னா வந்து இப்போ நம்ம படித்தோம்னு வச்சிங்களேன், பாதியில் நிப்பாட்டினா அந்த கோடு போடுவாங்க. ஏன் அந்த கோடு? ஒருவேளை லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலையா? சார் உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது இன்டெலெக்சுவலாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சார். சொல்லுங்க. ஜெனுவனாகவே டிசைனர் தான் சார் பண்ணார். இதுக்கு இதுலேருந்து ஏதாவது எடுத்து சொன்னால் சூப்பராக இருக்கும், ஏதாவது கண்டென்ட் ஆகணும் ஆசையாக இருக்குது. எனக்கு டக்குன்னு தோண மாட்டேன், அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக வரல சார். ஐயா வந்து சொல்லிட்டுருப்பா டக்குன்னு, எனக்கு வர மாட்டேங்குது. உண்மையாகவே டிசைனர் பண்ணி கொடுத்தாரு சார். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ரொம்ப இது பார்க்குற ஒரு ராசி பார்க்குற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், இங்கே கூட இருக்காரு, சொல்ல விரும்பல. அவர் வந்து மேலே இழுத்து இருக்கு, இது கீழே இறங்கி இருக்கு, என்ன ராசி பார்த்தீங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் இப்போ 8-10 வருஷம் சினிமாவில் இருக்கு, இப்படி ஒரு ராசி யாருமே சொன்னது இல்லையே, எப்படின்னு யோசிச்சாரு. இப்போ நீங்கள் அதை கேட்கும் போது எனக்கு அதுதான் சார் ஞாபகம் வருது. பட் ரேண்டமாக டிசைனர் பண்ணார் சார், எல்லோ டூத் ஒரு கேரளா டிசைனர் சார். மியூசிக் டாக்டர் சார், சார் எப்பவுமே வந்து மிஸ்கின் சார் வந்து இளையராஜா பற்றி தான் பெருமையாக பேசிட்டே இருப்பார். அவர்கிட்ட கேட்டால் பாடல்கள் வந்து என்ன வேணா சொல்லுவார். ஸோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா, இல்லை அவர் அவர் பண்ணுற பாட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா, மென்ஷன் பண்ணியிருந்தாரா ஏதாவது? என்ன உங்க லாஸ்ட் இது இல்லை என்னன்னா இளையராஜாவுக்காக தான் நான் பாடுவேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாரா? இல்ல அவர் நம்மளுக்கா பாடி இருக்காரு, அப்படி இல்ல. அதாவது என்னன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்க கேள்வினா, அவர் வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ற ஒரு கலைஞரா இளையராஜா சார் தான் இருக்காரு, மற்றவங்களுக்கு எப்படி பாடுறாரு அப்படின்றதான் உங்க கேள்வியா? ஓகே. ஸோ ஆக்சுவலா என்னன்னா, நம்ம எல்லாருமே இப்ப நானுமே வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன்னு ரிலீஸ் ஆகலாது. பட் இளையராஜா சார் வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி, அவர் ஒளி வந்து யார் மேலேயுமே படாம இருக்காது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் ஒரு ஃபேனாக தான் அவரை சொல்கிறேன். அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரியில்ன்ற முறையில். பட் மிஷ்கின் சார் இஸ் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டார் என்கிட்டேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி இவன் அனுப்புவான் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் நம்ம அனுப்பின பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே, ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான். பொதுவாகவே அவரை பற்றி நான் மிஷ்கின் சாரை பற்றி ஒன்று கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அவர் வந்து சினிமாவை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆளு, அவருக்கு ஐ மீன் ஒரு ஃபன்னியாக இருக்க மாட்டார், ஜோவிலாக இருக்க முடியாதுன்றல ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனாக தான் எனக்கு தோணார் என்னோட இன்ட்ராக்ஷன்லேருந்து. அண்ட் இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ். பட் உங்களுக்கும் தெரியும், நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு. சார் மிஸ்கின் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரா பாடுறதுக்கு? 2 மணி நேரத்துல முடிச்சுட்டாரு. ஆக்சுவலா ஒரு பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டாரு, வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது, ரொம்ப அருமையா பாடினாரு. சார் மிஸ்கின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவாரு. லாஸ்ட் ஒரு மேடையில வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டா 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னாரு. நீங்க என்ன கூப்பிட்டு பாத்தீங்களா? இல்ல எனக்கு அதை பத்தி தனிப்பட்ட கருத்து இல்லை, தெரியவும் தெரியாது, தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்லை, எனக்கு அதை பத்தி தெரியல. சார் மைக் சார், நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் நினைக்கிறேன். ஆனால் அன்னை இல்லத்தில் நிறைய காதல் திருமணம், இப்போ கூட காதல் திருமணம் நடந்திருக்கு. உங்களோட தனிப்பட்ட பார்வையில் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்? தனிப்பட்ட முறையில் லவ் இல்லாமல் மேரேஜ் ஒர்க் ஆகாது, அது தெரிஞ்ச ஒரு விஷயம். காலம் மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி படங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. படங்கள் மாறுறதே மக்களுக்காக தான், மக்களும் மாறிட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ லவ் தான். ஆக்சுவலி லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே 2 விதமான ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போக போக லவ்லையும் கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த படத்தில் ஏதாவது மெசேஜஸ் இருக்கா? மேம் மெசேஜ் நம்ம ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அது மெசேஜ் அளவுக்கு நம்ம சீரியஸாக பேசல அந்த விஷயத்தை, அதையுமே ஜாலியாக தான் பேசியிருக்கோன்றதுனால அது மெசேஜாக எடுத்துக்க முடியல. பட் கண்டிப்பாக டேக் அவே இருக்கு மேம். ஆப்வியஸாக அவங்கவுங்க சாய்ஸ் தான். நான் இப்போ என்னோட சாய்ஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் சார் கேட்ட சார் கிட்டே சொன்னேன். லவ் மேரேஜ் இஸ் மை சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்கவுங்க சாய்ஸ்க்கு விட்டுறது பெட்டர். இப்போ வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் லவ் பண்ண ஒருத்தவங்க கிடச்சாங்க, என்ன லவ் பண்ணாங்க திரும்பன்ற போது எனக்கு அது மேரேஜுக்கு போய் நின்றுச்சு. நான் வாய்ப்பு கிடைக்காம சுற்றிட்டு இருந்தால் வந்து நான் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார்ட்ட, அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டுன்னு இருப்பேன். எங்கள் அப்பா காலில் போய் விழுந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு கேட்டிருப்பேன். ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான், எது கிடைக்குதோ எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அது சூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் எனிதிங் இஸ் பெட்டர், போத் இஸ் தேர் சாய்ஸ் தான் மேம். ஓகே, நம்ம டைட்டிலில் வந்து அந்த மேலே இருக்கிற கோடு இருக்கு இல்லையா, ஸோ டு பி கண்டினியூடுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லவ் ஹேவ் டு பி கண்டினியூட் அப்படின்னு. இது இப்போ ஏன்னா படிச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு தான் மேலே கோடு போடுவாங்க இல்லையா? ஓகே, நான் படிக்கவே மாட்டேன் மேம். ஸோ லவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. சூப்பர் மேம், எனக்கும் இப்போ அப்படி தோணுது மேம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம். நான் தெரிஞ்சுக்கிறேங்க மேம்.
சாண்டோல சார் இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து 90ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுவீங்க, அந்த லவ் ஃபீல் அந்த மாதிரிலாம். நீங்கள் 90ஸா இல்லை 80ஸா? நான் 87 பானு, டெக்னிக்கலி 90s கிட்டு. என்னன்னா மியூசிக்ல வந்து இப்போ மியூசிக்கோடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மைதான். பட் ஆனால் உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்ல நிறைய இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்ப அதை இது பண்றோம். இன்னொன்று, நம்ம மண்ணிலே இருக்கிற இசையோட ஒரு நீட்சியா நம்மளும் இருக்கணும்ல. நம்ம இந்த மரத்துல நம்ம ஒரு சின்ன இலையா இருக்கும், நம்ம வேற ஏதோ ஒரு இதை வந்து இம்பைப் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரவுண்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றனால ரெப்ரஸன்டேஷனுக்காக மேக் ஷுர் நம்ம ஒரு கேட்டா இது எந்த ஒரு மியூசிக் அப்படின்னா தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்துல. ஸோ அதுக்காக தான் நான் மேக் ஷுர் அந்த நேட்டிவான விஷயத்த அலைவா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், நீங்கள் டாக்டருக்கு இது பண்ணிக்கணும்னு சொன்னாங்க சார். சார் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா குணமாயிட்டா ஒரு ராசியான டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ராசியான டைரக்டரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன் சார், இருக்கணும்னு ஆசையும் படுறேன். டைரக்டர் சார், அதே கேள்வி டாக்டர் கேள்வி. நீங்கள் டாக்டர் படிப்புலாம் அவ்வளவு முக்கியமானது, ஒவ்வொரு சீட்டுக்கு அவ்வளவு போராடுறாங்க. நீங்க டாக்டர் அவ்வளவு படிச்சுட்டு பேஷண்ட் பார்த்துட்டு டைரக்டரா இருக்கீங்களே, ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சு அந்த கோர்ஸ்ல யாராவது பார்த்து ஏதோ ஒரு இது பண்ணி ஒரு எவ்வளவு மக்களை காப்பாத்திருக்கலாம், கன்வியூ பண்ணிக்கலாம் பின்னா டாக்டரா? எவ்வளவோ சொன்னேன் சார் எங்கள் அப்பா கிட்ட தான், இதே தான் சார் சொன்னேன் சின்ன வயசுலேயே. நீங்கள் சொல்கிறதே வேற டோனில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லி பார்த்தேன் சார். அவர் அக்செப்ட் பண்ணிக்க தயார். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று இருக்கும்ல சார், சினிமாக்கு போகிறான் வீட்டிலேருந்து ஒருத்தன்னும் போது ஒரு ஸ்டெப் பேக், ஐயோ பயந்துருவாங்க சார். ஸோ எடுத்த உடனே ஒரு 99% ஃபெயிலியர் ரேட் இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. நீ போகிற நாளை பின்ன சிக்கி சின்னாமனை போய் நடுத்தருக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. வடிவேலோட அப்பா கொடுப்பாரு சார், பொட்டி ஏற்றுற உதவுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தாரு நம்புறேன் சார். ஆனால் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் சார். ரொம்ப பெரிய போராட்டம் சார். 5.5 வருஷம் டிகிரி சார், 6.5 வருஷம் படித்தேன் சார், டிபார்லாம் ஆகிட்டேன் சார். ரொம்ப பெரிய போராட்டமாக சார் இருந்துச்சு. விக்ரம் சார், டேரக்டர் ஸ்டேஜில் சொன்னாங்க எனக்கு கதையே சொல்ல தெரியல, சொல்ல தெரியாது சொல்லிட்டு டேரக்டர் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னாங்க சார். அவர் கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு கொடுக்கும்போது? இல்லை கதை சொல்ல வரவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோடு வருவாங்க. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்குறோமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க. ஸோ அவர் அப்படிலாம் சொல்கிறாரு, நல்லாவே பேசுகிறாருல்ல, இப்போ தான் பார்க்குறீங்கல்ல, நல்லாவே சொன்னார் கதையை, என்ன தேவையோ அதை சொன்னார். அதை எடுத்து மிச்சதை வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் படிக்க பிடிக்கும், அதனால் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து படித்தேன்.